வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஒன்று சரள பிரேம கதை அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வினய் ராஜ்குமார், ஸ்வதிஸ்தா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் டிராமா. அதாவது பன் பட்டர் ஜாம், டியூட் இந்த மாதிரியான படங்கள் தமிழ்ல பார்த்திருப்பீங்களா? கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு ரொமான்ஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டரா இருப்பாரு. தன்னோட மியூசிக்கு ஏத்த வாய்ஸை தேடி கண்டுபிடிச்சு காதலிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட இருப்பாரு. அந்த வாய்ஸை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ற நேரத்துலதான் நம்ம ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துரும். அந்த பொண்ணு தான் ஸ்வதிஸ்தா. இந்த பொண்ணு ஆக்சுவலா நம்ம ஹீரோ வீட்டுல தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த கல்யாணத்துல சில முரண்பாடுகள் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துல இருந்து பிரியறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் கூட சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்க டியூடு, இந்த பன் பட்டர் ஜாம் இந்த மாதிரியான படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருக்கும். ஆல்சோ இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையினால நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டலாம். ஆனா பூராவும் கோயின்சிடென்ட்லா தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அது சுத்தமா லாஜிக்குள்ள இல்ல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாலாம் இல்ல. ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அதுவும் கொடுத்துச்சு. அண்ட் காமெடிகள் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல டைமிங் ஒர்க் அவுட் ஆனாலும் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு வழக்கமான ட்ரையாங்குலர் ரொமான்ஸ் ஸ்டோரி தான். பட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.